ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு விழாக்குழுவின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்துழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று பாடியவன் பாரதிதாசன். இந்த பாரதிதாசன் பாடிய வாழ்ந்த இந்த மண்ணிலே மிக அற்புதமாக இங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற, குறிப்பாக பாரதி பாடியது போல, வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கே வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இப்பாறை உயர்த்திடல் வேண்டும் என்ற வாசகத்துக்கு ஏற்ப இங்கே புதுச்சேரியிலே அற்புதமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற, அந்த ஆட்சியினுடைய சபாநாயகராக திகழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வள்ளல் அண்ணன் ஏழை சாமானிய மனிதர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற, சற்றேறக்குறைய 40-50 ஆண்டு காலம் இந்த ஆட்சியிலே இருந்து கொண்டு இந்த சமுதாயத்திற்கு தொண்டு புரிந்து கொண்டிருக்கிற, குறிப்பாக இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய, அதாவது மாணவர்களுடைய கல்வி கண்களை திறந்த காமராஜருடைய வழிவந்த எங்களுடைய ஆசான் சபாநாயகர் ஐயா அவர்கள் இந்த விழாவிற்கு வந்தது நமக்கெல்லாம் பெருமை. குறிப்பாக இந்த விழா என்பது மிக அற்புதமான விழா. தாளாட்சி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்று வள்ளுவன் பாடுவான். தான் சம்பாதித்த பொருளை எல்லாம் யாருக்கு சேர வேண்டுமோ அவனுக்கு உரிய வழியில் சேர வேண்டும் என்று வள்ளுவன் சொல்லுவான். அதை போல தன்னுடைய முயற்சியால் இன்று பணம் சம்பாதித்து அதை யாருக்கு சேர வேண்டுமோ, யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு இங்கே கொடுத்து கொண்டிருக்கிற, வள்ளலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜி கலியபெருமாள் ஐயா அவர்களுக்கும் அவரை சார்ந்த அவருடைய துணைவியார் திருமதி சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்றே சொல்லலாம். புதுச்சேரி என்று சொன்னால் அண்மையில் தான் அவரிடம் கேள்விப்பட்டேன். அவர் சீர்காழியிலே பிறந்து அங்கே இருந்து சிங்கப்பூர் சென்று சிறந்த, அதாவது தன்னுடைய உழைப்பின் மூலமாக பணத்தை ஈட்டி அந்த பணத்தை எல்லாம் உரியவருக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த நேரத்திலே பாராட்ட வேண்டும். குறிப்பாக நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருப்போம், இந்த உலகம் ஆக்சிஜன் என்ற காற்றினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அல்லது நீர் இருப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அல்லது உணவு இருப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று இல்லை. இதை போன்ற நல்ல மனம் படைத்த, வானத்தை போல உயர்ந்த மனம் படைத்தவர்களால் தான் இந்த நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. அப்படிப்பட்ட இந்த திரு ஐயா கலியபெருமாள் அவர்களை இந்த நேரத்திலே நாங்கள் பாராட்டுகிறோம். குறிப்பாக அவர் இவ்வாறு சேவை செய்வதற்கு காரணம் அவருடைய இல்லத்தரசி. அவருடைய மனம் மிக பெரியதாக இருந்தால் மட்டுமே ஒரு கணவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய இயலும். அவரை விட பரந்த உள்ளம் படைத்த அவருடைய அம்மையார், அவருடைய துணைவியார் சரஸ்வதி அம்மையார் அவர்களையும் இந்த நேரத்திலே பாராட்டுகிறோம். குறிப்பாக இந்த விழா சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அவருடைய பொருள் மட்டும் அல்ல, அவர்களை சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களும் இங்கே அற்புதமாக உழைத்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே பாராட்டுகிறோம். குறிப்பாக இந்த பார்வையற்றவர்களுக்கு இங்கே உதவி செய்வதற்காக, அவர்களுக்கு மருத்துவ பணி ஆற்றுவதற்காக, அவர்களுக்கு தொடர்ந்து கண் தெரிய வைப்பதற்கு எல்லா பணிகளையும் நாங்கள் செய்வது, மருத்துவ உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே மனஜா வைத்தியநாதன் அம்மையார் அவர்களுடைய குழு இங்கே வந்திருக்கிறது. அவர்களையும் இந்த நேரத்திலே நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, புதுச்சேரியினுடைய நாங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவுவதற்கு காத்திருக்கிறோம் என்று சொல்லி ரோட்டரி கிளப் ஆகட்டும், லயன்ஸ் கிளப் ஆகட்டும், அத்தனை பெரிய எண்ணம் கொண்ட பெரிய மனிதர்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் தெரியாது, ஆனால் அவர்களை எல்லாம் இந்த நேரத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். ஏனென்று சொன்னால் இது புதுச்சேரியிலே நடைபெறுகிற நல்ல உள்ளங்கள் பிறந்திருக்கிற இங்கே இந்த புவியிலே இது போன்ற பார்வையற்றவர்களுக்கு இந்த மிகப்பெரிய உதவி நடக்கின்ற இந்த விழா நடைபெறுகிறது. ஆக புதுச்சேரியில் இருக்கிற அனைத்து உள்ளங்களையும், குறிப்பாக இந்த விழா சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கு பயன்படுத்திய அல்லது உதவிக்கரம் நீட்டிய அனைத்து உள்ளங்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டுகின்றோம். குறிப்பாக இந்த செந்தில்நாதன் விஜய் தொலைக்காட்சியில் நாம் அண்மை காலமாக பார்த்திருக்கும் பொழுது இந்த சிறுவனை பற்றி அறிந்திருக்கிறோம். பெரும்பாலான மனிதர்கள் அறிந்திருப்பார்கள், அவர்களுக்காக பச்சாதாபப்பட்டிருப்பார்கள். ஆனால் பச்சாதாபப்படுவது மட்டுமல்ல மனிதநேயம், பணம் கொடுத்து அவர்களுக்கு உதவ வேண்டியதே மனிதநேயம் என்று இந்த நேரத்திலே கலியபெருமாள் ஐயா அவர்களும் சரஸ்வதி அம்மையார் அவர்களும் இந்த நேரத்திலே உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த
இளம் குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டுகிறோம். குறிப்பாக இந்த செந்தில்நாதனுக்கு மருத்துவ உதவி புரிவதற்காகவும் அவரை சந்தோஷமாக வாழ வைப்பதற்காகவும் கொடுக்கின்ற நிதி உதவியை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற திருவள்ளுவனின் வாக்குக்கேற்ப நம்முடைய புரவலர் சபாபதி ஐயா அவர்களை இந்த நேரத்தில் பயன்படுத்துவது உரியது, மிகச்சிறந்தது, சாலச் சிறந்தது. அவர்களுடைய பொற்கரங்களால் இந்த பணம் அந்த குழந்தைக்கு, அந்த செந்தில்நாதன் அவர்களுக்கு சென்று சேரவிருப்பது மிகவும் நல்லது, சிறந்தது. நாங்கள் எல்லாம் மகிழ்ந்து இதை தெரிவித்துக் கொள்கிறோம், மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம். விழா குழுவினரிடம் மைக் ஒப்படைக்கும். இந்த பண முடிப்பினை இப்பொழுது நம்முடைய கலியபெருமான் தம்பதியரும் நம்முடைய சபாநாயகர் ஐயா அவங்களும் மதிப்புக்குரிய தாமஸ் ஐயா அவர்களுக்கு இந்த பணத்தை 50,000 ரூபாய் ஐயா தாமஸ் ஐயா அவர்களுக்கும் இந்த செந்தில்நாதனுக்கு 1 லட்சம் ரூபாயும் பண முடிப்பாக வழங்க காத்திருக்க. நல்ல கைத்தட்டுங்க. இது செந்திலுக்கு, செந்திலுடைய வளர்ச்சிக்கு, தாமஸ் ஐயா அவங்களுக்கு, தாமஸ் ஐயாவுடைய டீமுக்கும் இந்த பண முடிப்பினை அவருடைய வளர்ச்சிக்காக கொடுங்க. ஐயா தாமஸ் ஐயா வாங்கிக்கோங்க. 50,000 ரூபாய் கொடுக்கின்றாங்க. அவருடைய சேவை வளர நம்முடைய தம்பதியருடைய வாழ்த்துக்கள் என்றும் இருக்கும். உங்களுக்காக எப்பயும் இருப்பாங்க. டாக்டர் அம்மா அவர்கள் வாங்க, தயவுசெய்து வாங்க ப்ளீஸ். டாக்டர் அம்மா வாங்க, கூட வாங்க. ஏன்னா இது மாதிரி உள்ளங்கள் தேவை. அம்மா கூட இல்லைங்க, அம்மா கூட இல்லைங்க, அம்மா கூட இல்லைங்க. எஸ், கிரேட் கிரேட் கிரேட். நன்றி. இப்பொழுது மதிப்பிற்குரிய தாமஸ் ஐயா அவங்க இப்பொழுது நம்முடைய பாடலை சிட்டி லயன்ஸ் கிளப் தலைவர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் ஸ்பீக்கர் ஐயா அவர்களை வணங்கி, முருகன் சார் அவர்களையும், வனஜா வைத்தியநாதன் அவர்களையும் வணங்கி, நாங்கள் ஹெல்பேஜ் இந்தியா, கடலூரில் உள்ள ஹெல்பேஜ் இந்தியாவில் ஒரு நாள் எங்கள் லைன்ஸ் மெம்பர் சக்திபாபு அழைத்தின் போய் டாக்டர் வசம் அறிமுகப்படுத்தினார். டாக்டர் சக்திபாபு அவர்கள் வசம் நாங்கள் தொண்டு நிறுவனத்திற்கு சென்று வருடந்தோறும் மாதத்தில் ஒரு நாட்கள் எங்களுடைய உணவு அப்படி என்ற முறையை செய்து கொண்டு வருகிறோம். அந்த விழாவில் ஒரு நாள் நாங்கள் டாக்டர் சக்திபாபு அழைத்ததின் பேரில் சென்றிருந்தேன். போன வருடம் நான் செக்ரட்டரியாக இருந்தேன். இந்த வருடம் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறேன். அங்கு சிங்கப்பூரிலிருந்து ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் வந்திருந்தார்கள். நாங்கள் அன்று தீபாவளி தினத்திற்காக அந்த பெரியவர்கள் எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுத்திருந்தோம். உடனே நீங்கள் துணி எடுத்து கொடுத்திருக்கிறீர்கள், நான் பொங்கலுக்காக தீபாவளி சமயத்திலேயே பொங்கலுக்காக நான் இன்றைய துணி எடுத்து கொடுக்கிறேன் என்று சொல்லி உடனே டிரைவர்கிட்ட சொல்லி ஹேண்ட்பேக் எடுத்துட்டு சொன்னார். பணத்தை எண்ணினார். எவ்வளவு பேர் அப்படின்னு டாக்டர் வசம் கேட்டார். அவர் எண்களை குறிப்பிட்டு, பெரியவர்கள் எண்களை குறிப்பிட்டு சொல்ல, இவர் நம்ம கவுன்சிலர் அவர்களும் இருந்தார். உடனே அதற்குண்டான பணம் இவரே கேட்டார், எவ்வளோ ஒரு சேலைக்கு எவ்வளோ ஆகும், வேஷ்டி ஷர்ட்டுக்கு எவ்வளோ ஆகும். அவர் ஒரு கணக்கு, நாமளே ஒரு மனக்கணக்காக சொன்னதின் பேரில் உடனே ஸ்டாஃப் எல்லாருக்கும் ஒரு பணத்தை அள்ளி கொடுத்தார். நாம் அனைவரும் நல்ல சம்பாதிக்கிறோம், பணம் வைத்து கொண்டிருக்கிறோம், செலவு செய்கிறோம். எதை எப்படி இவர் சொன்ன மாதிரி எதை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர்கள் ஐயா கலிபெருமாள் அவர்களும் அம்மா அவர்களும். அப்போதான் கேட்டேன், ஐயா கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டு வணங்கிட்டு கேட்குறச்சே, நான்
சிங்கப்பூர்லேருந்து வருவதே ஒவ்வொரு ஊராக அனாதை இல்லங்களுக்கும் இதேமாரி ஆதரவற்றவர்களுக்கும் இடத்திற்கும் சென்று அவர்களுக்கு செய்துவிட்டு அங்கங்கே அம்மா சொல்லுவாங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, அங்கங்கே இருக்கிற கோயில் குளத்திற்கு சென்று வழிபட்டு வருகிறேன் அப்படின்னு இருக்காங்க. இது நாம் பணம் வைத்திருக்கிறோம், செய்வதற்கு மனம் வேண்டும். எங்களை சொல்லுவாங்க லயன்ஸ் கிளப்ஸ் நாங்கள் சிறு தொண்டு தான், உலகத்திலேயே லயன்ஸ் கிளப் நிறைய செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சேவையினுடைய முதல் இடம் லயன்ஸ் கிளப் செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் பேர் வாங்கியிருக்கோம். இருந்தாலும் இவர்களுடைய சேவை இருக்கிறது அது சொல்லி மாளாது. அவர்களுக்கு இந்த சமயத்தில் எங்களுடைய தனிப்பட்ட முறையிலும் லயன்ஸ் கிளப் சார்பிலையும் நன்றி 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 சொல்லுவேன். என்ன அதுக்கு கடவுளுக்கு மட்டுமே உங்களை ஆண்டவர் நல்ல வாழ்த்த ஆசீர்வதிக்கும் அளவுக்கு வயது இல்லை, இருந்தாலும் அந்த உணர்ச்சி என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. நீடோடி வாழ்க, நலம் பெறுக என்று வணங்கி விடைபெறுகிறேன். ரொம்ப 6 வருடங்களாக எப்பொழுது எங்களுடைய குரல் கேட்டாலும் அதற்கு இல்லை என்று சொல்லாமல், யாராக இருந்தாலும் அதை பார்த்தவுடன் மனம் இறங்கி செய்யக்கூடிய அந்த உள்ளங்களுக்காக அருமையான பாடல்களை நம்முடைய தாமஸ் ஐயா அவங்க கொடுப்பாங்க. தயவு கூர்ந்து நல்லா உட்கார்ந்து ஒவ்வொரு பாடலுக்கும் உங்களுடைய கரகோஷங்களை அவங்களுக்கு கொடுத்து வாழ்த்துமாறு உங்களை கேட்டுக்கொண்டு நான் இப்பொழுது மைக்கை தாமஸ் ஐயாவிடம் கொடுக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்தால் இன்னும் பல செந்தினார் போன்ற குழந்தைகளை வளர்க்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுக்கு தான் கண் இல்லைனாலும் பிறருக்கு நாங்கள் கண்களாக இருப்போம் என்று இந்த தருணத்திலே அழகான அந்த வார்த்தை சொல்லி, ஒரு பார்வையில்லாதவன் உலகத்தில் எப்படி வாழ்கிறான்னா, உடல் ஊனமுற்றலை பார்த்து நமக்கு கண் இல்லை ஆனால் வாய் பேச முடியுது, பலர்கிட்ட உதவி கேட்டு வாங்கிறோம், எங்களை பார்த்து அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2 பேருக்கும் இடையில மனம் குன்றியவர்கள், மன வளர்ச்சி இல்லாதவர்கள், மூளை வளர்ச்சி, அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆக இந்த 2 இனம் சேர்ந்து எந்த காரியத்தையும் சாதித்து விடலாம். ஆனால் இந்த மூளை வளர்ச்சி குன்றியவர்களை மட்டும் இந்த உலகம் இயக்குதில்லை. என்னென்னா எல்லா இடங்களிலும் பார்வையில்லாதவங்களுக்கு ஹோம் விடுதி எங்கேயும் இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு. அது என்ன காரணம்னா, ஒரு வயதுலேருந்து 15 வயசுக்குள்ளார ஒரு படிக்க வைக்குமான்னு அவங்கள சர்ச் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க படிப்பு வரலனாக்க தாய்தா பண்ணி அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. காரணம் என்ன, அவங்க இருக்கிற இடத்துல எல்லாமே செஞ்சு விடுவாங்க. ஸோ அதனால் மனவளர்ச்சிகளுக்கு விடுதிகள் நிறைய இல்லை. அதுவும் எங்கள் விடுதி சைடில் ஐயாவுக்கு நன்றி சொல்லி மீண்டும் நிகழ்ச்சியை தூக்கின்றோம். மேலும் இங்கே அரசு சபாநாயகர் ஐயா வந்திருக்காங்க. எங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த இது போன்ற நிகழ்ச்சி புதுச்சேரியில் தொடர்ந்து தந்தாங்கனாக்கா, இந்த ஆசிரமம் இல்லை இன்னும் நிறைய ஆசிரமம் ஆரம்பித்து எங்களுடைய பார்வையற்றவர்களையும் உடல் ஊனமுற்றவர்களையும் குறிப்பாக மன வளர்ச்சி கொண்டிய குழந்தைகளுக்கும் நாங்கள் சேவை செய்ய காத்து என்று சொல்லி நிகழ்ச்சி மீண்டும் தொடர்ந்து திரைப்படத்திலிருந்து எங்களுடைய செந்தில்நாதன் அழகான பாடல் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, அழகான பாடலை எங்களுடைய செந்தில்நாதன் பாடுவார். நன்றி. Yeah.
அவர்கள் குடும்பத்தார் நம்முடைய செந்தில்நாதனை பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அவருடைய குடும்பமும் அவர் தமிழ் கோவிந்தர் குடும்பமும் பல்வேறு சேவைகளை நம்முடைய பாண்டிச்சேரியில் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தை நாங்கள் கண்டிப்பாக கௌரவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களை அழைத்து பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல அவங்க தொழிலில் மட்டும் பெரியவங்க கிடையாது, வாழ்த்துதலையும் பெரியவர்கள். எஸ், நன்றி சார். தமிழ் கோவிந்தன் சார் அவர்கள் நன்றி சார். சுகுமார் சார் நன்றி சார். செந்தில்நாதன் உங்களுக்கு கௌரவப்படுத்துறாங்க. எஸ் எஸ், தேங்க்யூ தேங்க்யூ சார். நன்றி நன்றி. மதிப்பிற்குரிய திரு அவர்கள் மதிப்பிற்குரிய கணபதி ஐயா அவங்க கௌரவப்படுத்துறாங்க. இப்பொழுது நம்முடைய இந்த விழாவை ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய தந்தையர்களை இந்த குடும்பத்தார் கௌரவிக்கிறார். நன்றி. குடும்பத்தோட இங்கே இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையுமே வரவேற்று இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எனது அருமை தம்பி செந்தில் MC அவர்களை நம்முடைய லயன்ஸ் கிளப் பாடலை சிட்டி சார்பாக பொன்னாடை போற்றி அவர்களை கௌரவிக்க வேண்டும். நம்முடைய அப்பா அம்மா 2 பேருமே அவரை ஆசீர்வதிக்க வேண்டும். நல்லுள்ளம் படைத்தவர், எங்கு குரல் கேட்டாலும் அங்கே அவர்களை அரவணைக்கக்கூடியவர். நான் தம்பி என்று சொல்வதில் பெருமை ஏற்படுகின்றேன், பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அம்மா அவங்க சொல்லும்போது இவருக்கு இவ்வளவு திறமை இருக்குமா நம்ம கேட்டதே கிடையாது. அத்தனை திறமைகளும் இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்குன்னா அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய செந்தில். அம்மா அப்பா அவங்களோட சேர்த்து அவர்களை நல்ல வாழ்த்துங்க. அவர் மென்மேலும் அடுத்த ஒரு நல்ல அருமையான பாடலை நம்முடைய தாமசை அவர்கள் வழங்குவார்கள். உங்களை மாதிரி பொது மக்கள் கொடுக்கக்கூடிய எங்களுடைய கல்விக்கு வாய்ப்புள்ளது கோடிக்கான பாடல் நடிகர்கள் நடித்து சிவகாமி